ஆதரவு கேட்போம் என பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த தேர்தலையும் பார்த்து பாஜக பயப்படாது என்று கூறினார். திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமலஹாசன் அவர்கள், இன்னும் நீங்க எத்தனை நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சொல்றது எந்த நடிகர் நடிகைகளா இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட கூட நாங்க ஆதரவு கேட்கறது எங்களோட வேலை. உங்க எல்லாத்துக்கிட்ட நாங்க ஆதரவு கேட்போம். கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களோட விருப்பம். நாங்க இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஒரு தேர்தல் கூட நாங்க புறக்கணிக்கிறேன்னு சொல்லல. நாங்க மக்கள் கிட்ட திரும்ப திரும்ப வேலை செய்யறோம். மக்கள் கொடுக்கிற வாக்குகளை வாங்குறோம். எங்கள் ஆதரவை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டே வருகிறோம். அதனால எந்த தேர்தலையும் பார்த்து பிஜேபிக்கு பயம் இல்ல. இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயின் கட்சியை ஏற்பதும் ஏற்காததும் மக்கள் கையில்தான் உள்ளது என்றார். அரசியல்ல நாங்கள் 2 பேரும் இணைந்து பணியாற்றுவோம் ஒரு காலத்தில் நான் சொன்னது உண்மை. அவர் கூட்டணி பற்றி சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் எங்கள் கூட்டணி, அதாவது தேர்தலில் நாங்கள் ஒரு இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில உறுதியாக இடம்பெறுகிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. நான் இன்னும் தேர்தலில் நிற்கணுங்கிற முடிவை எடுக்கல. அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். புதுச்சேரி தலைமைச் செயலாளராக இருந்த ராஜீவ் வர்மா சண்டிகருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமை செயலாளராக அருணாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜீவ் சர்மா கடந்த 2022ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே மோதல் இருந்து வந்தது. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்கு ராஜீவ் சர்மா ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்நிலையில் ராஜீவ் சர்மா சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாக அதிகாரியின் ஆலோசகராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மத்திய அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் புதிய தலைமைச் செயலாளராக சரத் சௌஹான் நியமிக்கப்பட்டுள்ளார்.